இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UTS அப்படின்ற மொபைல் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். UTSோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா unreserved ticketing சிஸ்டம். இந்த மொபைல் ஆப்போட யூசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மொபைல் ஆப் மூலமாக ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். பொதுவாக சென்னை, மும்பை இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் இருக்கிறவங்க ரொம்பவே அதிகமாக லோக்கல் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களாம் டெய்லி க்யூவில் நின்று டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. இந்த மொபைல் ஆப் வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிடலாம். இந்த மொபைல் ஆப்பில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டு யூசர்ஸ்க்குமே அவைலபிள் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இந்த லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா டோன்ட் ஹாவ் அ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களோட நேம், இந்த ஆப்புக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துக்கோங்க. தென் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தென் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை ஓடிபி டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இதில் அன்ரிசர்வ்ட் டிக்கெட் மட்டும் இல்லாமல் உங்களோட சீசன் டிக்கெட், அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இது புக் பண்ண முடியும். இப்போ எப்படி அன்ரிசர்வ்ட் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது. ஒன்று பேப்பர்லெஸ், இன்னொன்று பேப்பர் டிக்கெட். ஃபஸ்ட்டு பேப்பர்லெஸ் டிக்கெட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்லேயே டிக்கெட் ஜென்ரேட் ஆயிரும். அதை செக்கிங் வரும்போது உங்கள் ஃபோனில் இருக்க டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிக்கலாம். இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் அப்படின்னா உங்கள் ஃபோனில் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். நீங்கள் எந்த ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட்டை நீங்கள் ட்ரெயின்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அல்லது ஸ்டேஷனில் இருக்கிறம்போதோ இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட் புக் பண்ண முடியாது. இந்த ஆப் அலோவ் பண்ணாது. ஆனால் சம்டைம்ஸ் உங்களோட ஜிபிஎஸ் அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னா இந்த ஆப் அலோவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அலோவ் பண்ணாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட்டை நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அசஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே நம்ம ட்ரெயின் ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது செக்கிங் வரும்போது நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா கூட உங்களால் இந்த டிக்கெட் உங்ககிட்ட காமிக்க முடியும். இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஃபோனில் சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுத்துமே வேஸ்ட்டு. ஏன்னா செக்கிங் வரும்போது உங்களால் காமிக்க முடியாது. அதனால ட்ராவல் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஃபோனில் சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போது எப்படி பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் காமிக்கிறாங்க. நான் இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து குடுவாஞ்சேரி ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஃப்ரம் ஸ்டேஷன் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 ஸ்டேஷன் சூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஊரப்பாக்கம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அடல்ட் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சைல்டு எத்தனை பேர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டைப் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் ரிட்டர்னுக்கும் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரெயின் டைப் ஆர்டினரி தான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. அடுத்து கிளாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் ஆர் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த வாலெட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பே யூஸிங் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பே யூஸிங் டெபிட் கார்டு அந்த செகண்ட் ஆப்ஷனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கெட் ஃபேர் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சம்மரி. இதில் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் நேம் காமிக்கிறாங்க. அப்புறம் அடல்ட் எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்கோம், சைல்டு எத்தனை பேர் அப்படின்றது காமிக்கிறாங்க.
இப்போ வந்து டோட்டல் ஃபேர் எவ்வளோ அப்படின்றதையும் இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ஒரு டிக்கெட் அப்படின்றனால ஒரு டிக்கெட்டுக்குரிய ஃபேர் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இதில் வந்து புக் டிக்கெட் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்து போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேமெண்ட் கேட்வே வந்து இருக்குது. இதில் எதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நான் பேடிஎம் சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பேடிஎம்னு இருக்கிறனால பேடிஎம் யூஸ் பண்ணி தான் வந்து பேமெண்ட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. பேடிஎம் அப்படின்றது ஜஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே. இந்த கேட்வே கீழே பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், யூபிஐ, டெபிட் கார்டு, நான் ரூபே டெபிட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதுக்குரிய டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்றதையும் இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட நம்பர் கொடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். அல்லது இங்கே வந்து கீழே வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் இங்கே நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களோட பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பே 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பேங்க்கோட நெட் பேங்கிங் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பே பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். யுவர் டிக்கெட் புக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுக்க தேவையில்லை, ப்ளஸ் இந்த டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நம்ம பேப்பர்லெஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நமக்கு செக்கிங் வராங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் எப்படி காமிக்கணும் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஷோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அது மாதிரி இந்த டிக்கெட் வந்து காமிக்கிறதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை கிடையாது. இப்போ வந்து நான் இப்போ நெட் கனெக்ஷன் வந்து நான் இப்போ ஆனே பண்ணலை. பட் ஆனாலும் எனக்கு வந்து என்னோடய டிக்கெட் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. இதே இது நீங்கள் பேப்பர் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஞாபகம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோன் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் இந்த ரேடியஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்ற நீட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களோட டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மொபைல் ஆப் மூலமாக பேப்பர் டிக்கெட் புக் பண்ணோன்னே உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து இதை காமிச்சு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். அல்லது சில ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ATVMனு வச்சுருப்பாங்க, அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. இந்த மிஷின் மூலமாக நீங்களே வந்து உங்கள் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஸோ க்யூவில் நிற்கணும் அப்படின்ற நீட் கூட கிடையாது. ஸோ இந்த பேப்பர் டிக்கெட்னா கண்டிப்பாக வந்து டிக்கெட் வந்து பிரிண்ட் போடணும். நீங்கள் சப்போஸ் வந்து பிரிண்ட் போடாமல் நீங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது செக்கிங் வரும்போது உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நார்மல் புக்கிங் கீழே பேப்பர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரம் அண்ட் டூ ஸ்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கெட் ஃபேர் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து டோட்டல் ஃபேர் காமிக்கும். புக் டிக்கெட் கொடுத்து வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனுக்கு இந்த மாதிரி SMS வந்துடும். இதிலே வந்து உங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸ், அது மாதிரி உங்களோட புக்கிங் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குயிக் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற ரூட்டை வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குயிக் புக்கிங் கீழே நான் பேப்பர்லெஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோ ஃபேவரட் ரூட்ஸ் டிஃபைன்ட், டூ யூ வாண்ட் டு ஆட் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் ரூட்ஸ்னு கேட்குது. எஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற ரூட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குயிக்காக வந்து டிக்கெட் புக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த குயிக் புக்கிங் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் புக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் 2 இருக்குது. எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டேஷன் நேம் ஆர் கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு தென் எத்தனை பர்சன் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு புக் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசன் புக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சீசன் டிக்கெட்டுமே நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QR புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த UTS ஆப்னே வந்து சில QR கோடு வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த ஸ்டேஷனோட நேம் என்னன்னு தெரியல அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேன்சல் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. இதில் வந்து டிக்கெட் ஏதாவது நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ டிக்கெட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஷோ டிக்கெட்டில் தான் வந்து நம்ம எடுத்த டிக்கெட் வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலெட்,
இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ரீசார்ஜ் வாலெட்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த வாலெட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் ஏற்றி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அல்லது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் ரூட் ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த UTS மொபைல் ஆப் மூலமாக நம்ம க்யூவில் நிற்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைலில் இருந்து லோக்கல் ட்ரெயின் டிக்கெட், சீசன் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இதெல்லாமே எடுத்துக்க முடியுது. இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.